பயப்படாதீங்க. உங்களை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகளை குறித்து பயப்படாதீங்க. ஆத்மாவுக்கு ஏதாவது நடந்து விடுமோ என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ, பயப்படாதீங்க. உங்கள் ஆத்மாவை ஆண்டவர் நேசிக்கிறார். அன்பு உறவுகளே, நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஏசாயா 38:17 தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகிய தேவன் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். உங்கள் ஆத்துமாவை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் நேசித்து என்ன செய்கிறார்? அழிவின் குழியினின்று விலக்குகிறவராக இருக்கிறார். சத்துருவானவன் மனிதர்கள் மூலமா எத்தனையோ குழிகளை உங்களுக்கு வெட்டி வைக்கிறார். நீங்கள் சிக்குள்ள வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ தந்திரங்களை அவன் உங்களுக்கு முன்பாய் கொண்டு வருகிறான். அது பல நேரங்கள் நண்பர்கள் மூலமாய் கடந்து வரலாம், உறவுகள், உற்றார், பெற்றோர்கள், பிள்ளைகள் மூலமாய் கடந்து வரலாம். அப்படிப்பட்ட எல்லா குழிக்கும், எல்லா அழிவுக்கும் தேவனாகிய ஆண்டவர் இயேசு உங்கள் ஆத்துமாவை விலக்கி காத்து கொள்ள விரும்புகிறார். அவர் உங்களை நேசிக்கிறார், ஒரு ஆத்துமாவை நேசிக்கிறார், சரீரத்தை நேசிக்கிறார். ஒரு அற்புதத்தை, பாதுகாப்பை, ஆசீர்வாதத்தை, சுதந்திரத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆத்துமாவை அழிவின் குலுக்கி விலக்கி ரட்சிக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு அப்படி செய்வாராக. God bless you.